கைஸ் எனக்கு ஒரு ஃபீட்பேக் ரெகுலராக வந்துட்டே இருக்குது. நீங்கள் வந்து இப்போ நார்மலாக ஒரு என்னோட ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். ட்ராவல் பண்ணுறேன், ரைட் பண்ணுறேன், ஒரு இடத்த எக்ஸ்ப்ளோர் பண்ணி வீடியோ போட்டுட்ருக்கேன். எல்லாரும் சொல்கிறது என்னென்னா, நீ அதெல்லாம் பண்ணுற, அதெல்லாம் ஓகே, ப்ரொஃபஷனாக நல்லா இருக்குது, ஆனால் உன்னோட ரிவ்யூ ஸ்டைல் நல்லா இருக்குது சொல்லி நிறைய பேர் ஃபீட்பேக் கொடுத்துட்டே இருக்காங்க. அதை எக்ஸ்பெக்ட் பண்ணுறோன்னு சொல்லிட்டே இருக்காங்க. அதனால் என்ன பண்ணேன்னா, அந்த ட்ரோன் வீடியோஸில் நான் என்ன ஒரு ரிவ்யூ ஃபார்மேட்டை யூஸ் பண்ணணும், அதை எப்படி ஃபாலோ பண்ணணும், அதே மாதிரி நம்ம இன்னொரு ஆகத்தை இப்போ கையில் எடுத்தாச்சு. என்னென்னா, இது ட்ராவலு ரைடு இந்த மாதிரி மட்டும் நிற்காம நம்ம யூஸ் பண்ணுற, நான் பார்த்து இம்ப்ரெஸ் ஆகிற, இல்லை உங்களுக்கு ஏதாச்சும் தேவைப்படுற சில பைக்ஸை ஓனர்ஷிப் ரிவ்யூஸோடு சேர்த்து நான் ரிவ்யூ பண்ணலான்னு இருக்கேன். ஸோ இன்றைக்கி அந்த வகையில் நான் ஃபஸ்ட்டு பைக்கை ரிவ்யூ பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி ஹே காய்ஸ், திஸ் இஸ் அர்ஷத், வெல்கம் டு ஆர்ஃபார். வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. ப்ரீவியஸ் வீடியோஸில் நம்ம அந்த போலு ஃபோர்ட் ரைட் பண்ண அந்த சேம் ஜாவா 42 FJவை தான் இப்போ ரிவ்யூ பண்ண போகிறோம். இவன் தான் அந்த பையன். நைன்டீன் 30s வந்து 2 ஸ்ட்ரோக்கில் ஃபஸ்ட்டு இந்த ஜாவா வந்து லான்ச் பண்ணாங்க. அப்போ வந்து அவ்வளோ யங்ஸ்டர்ஸ் கிட்டே இருக்கட்டும், அதுக்கப்புறம் ரேசர்ஸு, அதுக்கப்புறம் ஸ்டண்ட்டு, அது மூவிஸ்லேருந்து நிறைய எல்லா இடத்துலையும் வந்து நீங்கள் இந்த ஜாவா பார்த்துருக்க முடியும். பட் அப்படியே காலம் போக 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 வண்டி வந்து பெரிய டவுனை பார்த்தாங்க. அதுக்கப்புறம் ரீசெண்டாக 2018 வந்து நம்ம மஹேந்திரா இருக்குல்ல, மஹேந்திராவோட கொலாபரேஷன் வச்சு, ஏன்னா ஜாவாவில் இருந்த பெரிய மைனஸு உங்களுக்கு வந்து சர்வீஸ் சென்டர்ஸ் வந்து நிறைய கிடையாது. ஃபஸ்ட்டு அது தாண்டி வர்றதுக்கு இவங்க வந்து மஹேந்திராவோட கொலாபரேஷன் வச்சாங்க. ஸோ மஹேந்திராவோட கொலாபரேஷன் வச்சதுக்கு அப்புறம் ஃபஸ்ட்டு லான்ச் பண்ண பைக் வந்து ஜாவாவோட 42. பட் அது வந்து அந்தளவுக்கு பெருசாக போகல, ஏன்னா அதில் ஏகப்பட்ட மைனஸஸ் இருக்குது வண்டியில். இப்போ நார்மலாக நீங்கள் ரீசெண்ட் டைம்ஸில் நம்ம இருக்கிற எல்லா பிராண்ட்ஸே பார்த்துக்கும் போது கஸ்டமர்ஸோட ஃபீட்பேக்கை ரொம்ப அதிகமாக அப்சர்வ் பண்ணி அவங்க அதில் ஃபோக்கஸ் பண்ணி வண்டியை வந்து எவ்வளோக்கு எவ்வளோ அப்டேட் பண்ண முடியுமோ, எவ்வளோக்கு எவ்வளோ அவங்க கொடுத்த ஃபீட்பேக்லாம் எவ்வளோக்கு எவ்வளோ ப்ளஸ்ஸு மைனஸ் எல்லாம் சரி பண்ண முடியுமோ எல்லாத்தையும் சரி பண்ண செம்மையான ஒரு பிராண்டு. அதில் வந்து செம்மையாக இம்ப்ரெஸ் பண்ணாங்க கஸ்டமரை. ஏன்னா ஜாவா 42க்கும் ஜாவா 42 FJக்கும் பெரிய அப்டேட்டும் இருக்குது. இந்த ஜாவா 42ஓட இன்ஜின் வந்து அவங்க லான்ச் பண்ணும்போது மஹேந்திராவில் மோஜோன்னு ஒரு வண்டி தெரியும். சீரியஸாக அது ஒரு செம்ம பைக்குங்க. நம்மக்கிட்ட அந்த டைமில் கிடையாது. ஸோ அதனால எனக்கு பிடிச்ச அந்த பைக்கை என்னால் வாங்க முடியல. 21 லிட்டர்ஸ் டேங்கு, வண்டியோட லுக்கு, வண்டியோட அந்த ஒரு கம்ஃபர்ட் எல்லாமே அந்த வண்டியில் செம்மையாக இருக்கும். நான் முடிஞ்சால் கூடிய சீக்கிரத்தில் மஹேந்திராவோட ஜாவா இருந்துச்சுன்னா நான் வந்து மஹேந்திராவோட மோஜோவை இருந்துச்சுன்னா நான் வந்து அதையும் உங்களுக்கு ரிவ்யூ பண்ண பார்க்குறேன். அந்த பைக்கோட ஒரு இன்ஜினை சின்னதாக டியூன் பண்ணி கொஞ்சம் மாடிஃபை பண்ணி தான் ஜாவா 42க்கு மஹேந்திரா சைட்லேருந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இப்போது 42ல் அந்த மைனஸ் எல்லாம் ப்ளஸ் ஆக்கி FJ 42 விட்டுருக்காங்க. இந்த FJன்ற வேர்டுக்கு வந்து ஜாவாவோட ஃபவுண்டர் ஃப்ரான்சிஸுக்கு அது வந்து ஒரு மாதிரி புரியாத வேர்டு. அது வந்து செக் வேர்டில் வரும் அவரோட நேமு. அது ஆக்சுவலாக ஜாவாவும் வந்துட்டு அவங்க செக் வேர்டில் வந்துட்டு யாவான் தான் ப்ரொனவுன்ஸ் பண்ணுறாங்க. நம்ம இங்கிலீஷில் வந்து ஜாவான் ப்ரொனவுன்ஸ் பண்ணிடுறோம். ஸோ ரொம்ப லேட் பண்ணாமல் வண்டியோட ரிவ்யூஸ்க்கு போயிடலாம். ஸோ ஃப்ரண்ட்டில் போனோன்னா இந்த 42 பிராண்டிங் பைக்கில் எங்கெங்கே சான்ஸ் கிடைக்குதோ எல்லா இடத்துலையும் இன்க்ளூடிங் இன்ஜின் வரைக்கும் இந்த ஜாவாவோட 42ன்றதை மென்ஷன் பண்ணிகிட்டே இருக்காங்க. அப்படியே லேம்புக்கு போயிட்டோன்னா ஹெட் லேம்ப்பு, இண்டிகேட்டர்ஸ், டெயில் லேம்ப்பு எல்லாமே வந்து உங்களுக்கு எல்இடியில் வந்துடுது. அதுக்கப்புறம் இந்த இண்டிகேட்டர்ஸ் தான் மேட்ரு. இந்த இண்டிகேட்டர்ஸ் எப்படின்னா, இந்த புல்லட் கன்லேருந்து வரும்ல புல்லட்டு, அந்த ஸ்டைலில் மேக் பண்ணதா கம்பெனி சைட்லேருந்து சொல்கிறாங்க. நான் அப்படியே சஸ்பென்சர் போயிட்டோன்னா இது வந்து ஒரு டெலஸ்கோபிக் சஸ்பென்சர். இப்போது டெலஸ்கோப்பியும் இருக்குது, அதுக்கப்புறம் USDயும் இருக்குது. இந்த 2 சஸ்பென்சருக்கும் என்ன வித்தியாசம்னா, டெலஸ்கோப்பிக் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா டெலஸ்கோப்பிக் வந்து உங்களுக்கு 2க்கும் ப்ளஸ் ஆர் மைனஸ் சொல்லிடுறேன். ஒரு சிட்டி சைடில் நீங்கள் யூஸ் பண்ணிடுறீங்க, அது இல்லைன்னா ஒரு வில்லேஜ் சைடில் யூஸ் பண்ணுறீங்க, சரியான ரோட்ஸ் இல்லைனா உங்களுக்கு டெலஸ்கோப்பிக் தான் பெஸ்ட்டு. ஏன்னா உங்களுக்கு அந்த அப்ஸ் அண்ட் டவுன்ஸு எல்லாமே வந்து இது ஈஸியாக ட்ராவல் ஆகும். இன்னொன்று வந்து USDனா வந்து இதை கம்பேர் பண்ணும்போது அது கொஞ்சம் ஸ்டிஃபாக கொஞ்சம் நல்லா வைடாகவே நல்லா சூப்பராக இருக்கும். உங்களுக்கு லுக்கும் வந்து இதுக்கும் அதுக்கும் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும். பட் இதை வந்து டெலஸ்கோப்பிக்கு நம்ம ஈஸியாக ஃபைன் பண்ணாத அளவுக்கு இது கொஞ்சம் வைடாகவே கொடுத்துருக்காங்க. நம்ம பிரச்சனை இல்லை இந்த லுக்கு கொஞ்சம் மெயின்டைன் பண்ணுறதுக்காக. நீங்கள் USDன்னு போயிட்டிங்கன்னா அந்த MT-15, அதுக்கப்புறம் அந்த RR310 இந்த மாதிரி பெரிய பைக்ஸில், பிக் பைக்ஸில் ஃபுல்லாக டெலஸ்கோப்பி இருக்காது, USD தான் இருக்கும். அது வந்து உங்களுக்கு லாங் ரைட்ஸில் போகும்போது சரியான ஒரு வைப்ரேஷன் இல்லாமல் சரியான போகிறதுக்கு நல்லாயிருக்கும். பட் இந்த பைக்கில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த டெலஸ்கோப்பி, இந்த டயரு, இந்த டைமென்ஷன் எல்லாமே சேரும்போது இதில் அந்த வைப்ரேஷன் வந்து உங்களுக்கு ஃபீலாக வராது.
ஸோ இப்போ வர ரெட்ரோ கிளாசிக் இதில் வந்து மேக்ஸிமம் டெலஸ்கோபிக் தான் எல்லாம் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. மேபி இந்த டெலஸ்கோபிக் வந்து எனக்கு பெருசாக மைனஸ் தெரில, 2-3 இடத்துல அது மைனஸாக மென்ஷன் பண்ணாங்க. பட் நமக்கு எதுவும் அது பெருசாக மைனஸ் தெரில. ஃபேக்ட் என்னன்னா, நீங்கள் நார்மலாக ஒரு யூஎஸ்டி சஸ்பென்சர் யூஸ் பண்ணுறீங்க, அதில் ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் வருதுன்னா ஆயில் சீல்லாம் லீக் ஆக ஆரம்பிக்கும். மொத்தத்தையும் எல்லாமே ஓப்பன் பண்ணி பார்க்குற மாதிரி இருக்கும். அது ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். இன்னொன்று காஸ்ட்டும் வந்து டெலஸ்கோபிக் கம்பேர் பண்ணும்போது யூஎஸ்டி வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே அது நல்ல காஸ்ட்லி அது. ஸோ அதனால் டெலஸ்கோபிக் பெஸ்ட்டு தான், நீட் தான். அப்புறம் பட்டன்ஸ் எல்லாமே வந்து முன்னை விட இப்போ நல்ல குவாலிட்டியாகவே கொடுத்துருக்காங்க. இது வந்து அசாடு, அதுக்கப்புறம் இது கில் ஸ்விட்சு, இதுக்கப்புறம் இது வந்து மோட்ஸ்லாம் கிடையாது. இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரோட கண்ட்ரோல்ஸ் மட்டும்தான். இதில் வந்து இந்த வண்டியில் வந்து மோட்ஸ்லாம் கிடையாது. பட் லுக்கு வந்து நம்ம எஸ்டியில் கொடுத்த மாதிரி மோட்ஸ்க்குள்ள பட்டன்ஸ் மாதிரி கொடுத்து வச்சுருக்காங்க. இது இண்டிகேட்டர், ஹாரனுக்கு, அதுக்கப்புறம் இப்போ பாஸ் லைட்டு எல்லாமே ஒரு ப்ரீமியம் லுக்கு. பட்டன்ஸோட குவாலிட்டி எல்லாம் நல்லாயிருக்கு. பட் மைனஸ் இதில் எனக்கு இந்த பட்டன்ஸில் ஒரே ஒரு ஃபீல் பண்ண ஒரு மைனஸ் என்னென்னா, இந்த ஹசார்ட் லைட் கொடுத்துருக்காங்கல்ல, இதை வந்து இப்போ நார்மலாக நீங்கள் ஒரு எக்ஸ்ப்ளோர் ஷாட் போட்டிங்கனாலே அது எப்படி ஃபங்க்ஷன் ஆகும்னா, இப்போ நீங்கள் ரன்னிங்கில் போயிட்டுருக்கீங்க, ஒரு ஃபாகியாக இருக்குது, அதுக்கப்புறம் ஒரு டேஞ்சரான இடத்துல போகிறீங்க, இல்லை ஒரு ஹில் ஸ்டேஷன் மாதிரி இடத்துல போகிறீங்கன்னா நீங்கள் வந்து ஹசார்ட் ஆன் பண்ணுறீங்க. ஆன் பண்ணும்போது டக்குன்னு உங்களுக்கு லெஃப்ட்டோ ரைட்டோ டர்ன் பண்ணணும் அப்படின்னா ரோட்லேயே வந்து லெஃப்ட் ரைட் நீங்கள் மூவ் ஆகணும்னா நீங்கள் இப்போ இண்டிகேட்டர் யூஸ் பண்ணும்போது ஹசார்டு இதில் ஆஃப் ஆகாது. அதில் வந்து ஹசார்ட் ஆஃப் ஆகி இண்டிகேட்டர்ஸ் இப்போ நான் லெஃப்ட் சைடில் போட்டோன்னா லெஃப்ட் சைட் லைட் மட்டும் பிளிங்க் ஆகும், டோட்டலாக மீதி எல்லாமே லைட் ஆஃப் ஆகிடும். பட் இது வந்து நீங்கள் ஒவ்வொரு வாட்டியும் ஹசார்ட் ஆஃப் பண்ணிவிட்டு இண்டிகேட்டர்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இவ்வளோ டெக்னிக் கொடுத்துட்டு அந்த ஒரு விஷயத்தில் ஏன் சாக்ரிஃபைஸ் பண்ணாங்கன்னு தெரில. மேபி ஃப்யூச்சரில் அவங்க அதையும் அப்டேட் பண்ணால் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் அப்படியே வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டருக்கே வந்துடுவோம். இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பார்த்துட்டிங்கன்னா இங்கே வந்து ஃபஸ்ட்டு பேட்டரியில் ஏதாச்சும் இஷ்யூ இருந்துச்சுன்னா வந்து பேட்டரிக்கு இண்டிகேட் பண்ணிவிடும். அதுக்கப்புறம் ஹீட்டு, பைக் ரொம்ப ஒரு அளவுக்கு மேலே ஹீட் ஆகும்போது அது இண்டிகேட் பண்ணும். அதுக்கப்புறம் ஏபிஎஸ், அதுக்கப்புறம் இண்டிகேட்டர், அதுக்கப்புறம் நியூட்டர், அதுக்கப்புறம் இதுவும் இண்டிகேட்டர் தான். இது ஃபியூலுக்கு. ஸோ இன்ஸ்ட்ருமெண்டல் கிளஸ்டர் வந்து இவ்வளோ தான் இருக்குது. அண்ட் இது வந்து உங்களுக்கு கியர் இண்டிகேட் பண்ணிவிடும். செகண்ட் வந்து சைட் ஸ்டாண்ட் இண்டிகேட் பண்ணிவிடும். அதுக்கப்புறம் இங்கே டைமிங், டேட் கிடையாது இதில். ஸோ அப்படியே டேங்க் வந்தோன்னா அந்த விண்டேஜ் லுக் தரதுக்காக இதை வந்து நீங்கள் டேங்க் ஓப்பன் பண்ணிங்கன்னா ஓப்பனாக வந்துடும். செகண்டு டேங்க்கில் வந்து ஒரு பெரிய மைனஸ். ஏன்னா இப்போ இந்த பைக் வந்து லாங் ரைட்ஸ்லாம் நிறைய பேர் யூஸ் பண்ணிருக்காங்க, நாங்களே லாங் ரைட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். என்னன்னா இதுக்கு முன்னாடி 13.5 லிட்டரு இந்த டேங்கு, பட் இப்போ அதில் மட்டும் கொஞ்சம் சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காங்க. என்னன்னா இப்போ 12 லிட்டர் மட்டும் தான் வருது டேங்க்கில். அது ஒரு மேஜர் மைனஸ். இன்னும் கொஞ்சமே இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருக்கலாம். ஏன்னா மைலேஜ் கொஞ்சம் கம்மி தான். அதை கம்பேர் பண்ணும்போது 12 லிட்டர்ன்றது வந்து அடிக்கடி நம்ம பிட் ஸ்டாப் எடுக்கிற மாதிரி இருக்கும் ஃபியூல் ஸ்டாப்க்கு. அப்புறம் டேங்க்கில் பார்த்துட்டிங்கன்னா இது வந்து உங்களுக்கு பிளாக்காக இருக்கிறதுனால தெரியல. பட் இதில் இந்த எக்ஸ்ட்ரா வர இந்த ஜாவா, இந்த 42 இது எல்லாமே இங்கே இப்படி காட்டு. ஸோ இது வந்து உங்களுக்கு டேங்க் ஓடி வராது. இது வந்து எக்ஸ்ட்ரா ஒரு பேனல் தான். அதுவும் உங்களுக்கு வேறு கலர்ஸில் பார்க்கும்போது உங்களுக்கு நல்லாயிருக்கும். இங்கே வந்து உங்களுக்கு ஒரு கிளாசி ஃபீல் வருதா. இது வந்து ஆக்சுவலாக வண்டி வந்து மேட்டி. இந்த பேனல் மட்டும் வந்து உங்களுக்கு ஒரு கிளாசி லுக் தரும். மீதி பிராண்ட்ஸில் மீதி கலரில் நீங்கள் பார்க்கும்போது அந்த பேனல் வந்து துண்டாக தெரியும். இதில் வந்து தெரியல அவ்வளோவா. அப்படியே சீட்டில் வந்து ஒரே வார்டில் முடிக்கணும்னா ரைடருக்கு சிறப்பு, பில்லியனுக்கு வெறுப்பு. என்னன்னா இப்போ பாருங்களேன், நான் வந்து ஃப்ரண்ட்டில் இப்போ உட்காடுறேன். எனக்கு ஃப்ரண்ட்டில் உட்காந்து ரைட் பண்ணும்போது செம்மையாக இருக்குது. அந்த கம்ஃபர்ட்டு, அந்த ரொம்ப ஹார்டாகவும் இல்லை, ரொம்ப ஸ்டிஃபாகவும் இல்லை, ஒரு மாதிரி சூப்பராக இருக்குது வண்டி லாங் ரைட்ஸ்லாம் போகும்போது. ஆனால் பேக்கில் தலைகீழ இருக்குது. என்ன இங்கே பாருங்களேன், இங்கே இருப்பேன் நான் வந்து நானே இருக்கிறத காத்தா சின்னதாக தான் இருப்பேன். எனக்கே வந்து இங்கே இருக்கேன். வண்டியோட பவரோட கால்குலேட் பண்ணும்போது இது வந்து ரொம்ப சேஃப்டி லெஸ்ஸாக தான் கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் லவ்வர்ஸாக போகிறீங்கன்னா நல்லாயிருக்கும். ஆனால் இந்த ஃப்ரெண்ட்ஸாக இல்லை ஒரு ஃபேமிலிலாம் நீங்கள் கூப்பிட்டு போகணுன்னா அப்போ நீங்கள் பில்லியன் வந்து இதில் ரொம்ப பெயின் ஆகிற மாதிரி இருக்கும். லாஸ்ட்டாக நான் போல்ஃபோர்ட் போயிட்டு வரும்போது கூட போகும்போது நான் ரைட் பண்ணிட்டு போனேன். அப்போ எனக்கு செம்ம கம்ஃபர்ட்டாக இருந்துச்சு. வரும்போது என்னால் ஒரு 20 கிலோமீட்டர்ஸ் கூட உட்கார முடியல. பின்னாடி இவ்வளோத்துக்கு எங்ககிட்ட லக்கேஜ் அவ்வளோ பெருசாக கிடையாது. இவன் ஒரு பேக் போட்டிருந்தான், அதையும் வந்து ஃப்ரண்ட்டில் போட்டோம். அந்த அளவுக்கு சீட்டில் வந்து ரொம்ப பெரிய சாக்ரிஃபைஸ் பண்ணி வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த கிராப் கிரில் வந்து இவங்க வந்து இதை கூட பண்ணியிருக்கலாம். அந்த கிராப் கிரில்லாம் கொஞ்சம் வந்து பேக்கில் கொடுத்து கொஞ்சம் இங்கே எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சுருந்தா நம்மளுக்கு பிடிக்கிறது கொஞ்சம் கான்ஃபிடென்ஸாக இருந்திருக்கும். அப்படி இல்லைன்னா அந்த ஸ்டாக்கில் வந்து பேக் ரெஸ்ட் வர்றதில்லை. அது வந்து நம்ம அடிஷ்னலாக தான் ஆக்சசரிஸ் போட்டு தான் நம்ம அதை சரி பண்ண முடியும். உங்களுக்கு சீட்டோட குவாலிட்டி, கம்ஃபர்ட்டு, குஷன்ஸ் எல்லாமே ஓகே. இந்த லென்த்து வைடு கூட பில்லியனுக்கு ஓகே. பட் லென்த்து தான் ரொம்ப சாக்ரிஃபைஸ் பண்ண மாதிரி இருக்குது. பயங்கரமாக எனக்குலாம் ஹிப்பு வந்து அன்றைக்கி ஷோல்டர் வலி ஒன்று. ஃபஸ்ட் நான் இப்படி பிடிச்சிட்டு இருந்தேன். செகண்டு இந்த ஹிப்பு. ஃபஸ்ட்டு கான்ஃபிடென்ஸ் ரைடருக்கு வராது. ஏன்னா அவன் ஒரு இடத்துல புஷ் பண்ணுறான்னு வைங்களேன், வண்டியோட பவர் எக்ஸ்ட்ராடினரியாக இருக்குது. புஷ் பண்ணும்போது
ஆட்டோமேட்டிக்காக என்ன பின்னாடி புல் பண்ணுது. பேக் ரெஸ்ட் போட்டு தான் வண்டி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. ஒரு சிட்டி யூஸ்க்கு நிறைய ஃபேமிலிலாம் நீங்கள் ட்ராவல் பண்ணுறதா இருந்தால். பட் அதில் லுக் போயிருமான்னு கேட்டால் லுக்கு கண்டிப்பாக போகாது. ஏன்னா சேம் பைக்காக ஃப்ரெண்ட் இன்னொருத்தான் வாங்கியிருக்கான், அவன் பேக் ரெஸ்ட் போட்டு தான் யூஸ் பண்ணிருக்கான். ஸோ அதோட ஃபோட்டோவை நான் சைடில் தரேன். அதுக்கப்புறம் இந்த பேக் லுக்கு பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது, ஒரு ரெட்ரோ ஃபீலும் இல்லாமல் ஒரு கிளாசிக் ஃபீலும் இல்லாமல் ரெண்டையும் சேர்த்து எடுத்துகிட்டு வர மாதிரி இருக்கும். இந்த சைலன்சர் தான் அதுக்கு மெயின் ரீசன். நீங்கள் சைலன்சர் பார்த்துட்டிங்கன்னா ஒரு 350cc ட்வின் சைலன்சர் இதில் மட்டும்தான், அதுவும் சிங்கிள் சிலிண்டரு ட்வின் சைலன்சர் கொடுத்து வச்சுருக்காங்க. இந்த சைலன்சரும் ஜாவா 42ல் இதுக்கு முன்னாடி வெர்ஷனில் வந்தது வந்து ஒரு பெரிய மைனஸ் என்னென்னா, நீங்கள் ரோடெலாம் போகிறீங்க, ஒரு வில்லேஜ் சைட்லலாம் போகிறீங்கன்னா ஸ்பீட் பிரேக்கர் அதெல்லாம் ஒரு சின்ன ஒரு ஆவரேஜ் ரேஞ்சில் இருந்தால் கூட ஒரு வண்டி வந்து ரொம்ப ஈஸியாக, ஏன்னா 164 தான் உங்களுக்கு வந்து டவுன் கிளியரன்ஸ் இதுக்கு முன்னாடி வந்த ஜாவாவில். பட் அதை வந்து ஃபீட்பேக்காக பெருசாக அப்சர்வ் பண்ணி அதை சரி பண்ணியிருக்காங்க. இந்த சைலன்சர் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், இது தரையோடு தரையாக இல்லாமல் கொஞ்சம் அங்கேருந்து வந்து கொஞ்சம் மேலே பெண்ட் ஆகிட்டு இருக்கும். இது வந்து அப்ஸ்டாக் சைலன்சர் மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸோ அதுவும் இன்னும் கொஞ்சம் நீட்டாக இருக்குது. ஏன்னா கீழே வந்து உங்களுக்கு அந்த டச் ஆகிறது, டவுன் கிளியரன்ஸ் எல்லாமே. இப்போ இந்த வண்டியோட டவுன் கிளியரன்ஸ் வந்து 178, இதுக்கு முன்னாடி வந்தது வந்து 164. ஸோ அதில் வந்து பெரிய ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்னு சொல்லலாம். ரொம்ப பெரிய ப்ளஸ்ன்னு சொல்ல முடியாது, ரொம்ப அதே மாதிரி இதுக்கு முன்ன மாதிரி இருந்தது மாதிரின்னு சொல்ல முடியாது. ஒரு ரெட்ரோக்கு என்ன தேவையோ அந்த ரெட்ரோக்கு அதை கொடுத்து வச்சுருக்காங்க. ஸோ செம்மையாக இருக்காது. அண்ட் இந்த சைலன்சரில் எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா அந்த பாப் சவுண்டு. இந்த ட்வின் சைலன்சர் இருக்கிறதுனால நீங்கள் வந்து ரொம்ப புஷ் பண்ணி போகும்போது பேங்க் சவுண்ட்ஸ் கம்மியாக தான் இருக்கும். பேங்க் வந்து ஒரு ஆவரேஜாக தான் இருக்கும். நார்மல் வண்டி நீங்கள் வந்து அடிஷ்னலாக ஒரு எக்ஸாஸ்ட் போட்டிங்கன்னா வர பேங்க் சவுண்ட் மாதிரி இருக்காது. பட் பாப் சவுண்டு அடிஷ்னலாக போடுற எக்ஸாஸ்ட்டை விட செம்மையாக இருக்குது. அதுக்கு நான் ஒரு மாதிரி அடிக்ட் ஆகிட்டேன்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு 90ல் போயிட்டு நீங்கள் வண்டி கொஞ்சம் ஸ்லோ பண்ணுறீங்கன்னா அந்த பாப் சவுண்டு செம்ம பியூராக ஹெல்மெட்டுக்குள்ளே கூட பியூராக கேட்குது, எந்த ஒரு நாய்ஸுமே இல்லாமல். அப்படியே நம்ம வந்து இப்போ மெயின் விஷயத்துக்கு போயிடுவோம். இன்ஜின் நான் சொன்னேன்ல, அந்த இன்ஜினில் டீட்டெயிலிங் ஜாவாவோட 1929 அந்த பிராண்ட் ஸ்டார்ட் பண்ண அந்த ஃபவுண்ட் பண்ண அந்த ஒரு இது, அதுக்கப்புறம் அதோட லோகோ. ஸோ எங்கெங்கே முடியுமோ அங்கே பாருங்கள் 42 எல்லா இடத்துலையுமே அவங்களோட பிராண்டிங்கை வந்து கொடுத்துட்டே இருந்திருக்காங்க. ஜாவா 42ல் இருக்க இன்ஜின் வந்து 293cc. இது வந்து ஜாவா 42 FJ. இதோட இன்ஜின் வந்து 343cc இன்ஜினு. இது எப்படின்னா ஆல்ஃபா 3ன்னு சொல்லி ஒரு ஜென் வச்சுருந்தாங்க முன்னாடி. அதை டியூன் பண்ணி அதை வந்து கொஞ்சம் அப்டேட் பண்ணி தான் இந்த இன்ஜின் லான்ச் பண்ணியிருக்காங்க. இது எப்படின்னா அந்த பராக்கு அதெல்லாம் இந்த ஆல்ஃபா 1 இன்ஜின் யூஸ் பண்ணும்போது அதோட வைப்ரேஷனாக இருக்கட்டும், அதோட அந்த ஹீட்டிங் இஷ்யூவாக இருக்கட்டும், அதை கம்பேர் பண்ணும்போது இந்த டியூன் பண்ண இன்ஜின் செம்மையாக இருக்குது. அண்ட் இது வந்து 29 Nm டார்க்கும் 29 ஹார்ஸ் பவர் வச்சுருக்கிறதுனால உங்களுக்கு அந்த இனிஷியல் பவர் இருக்குது. இந்த வண்டியோட பெரிய ப்ளஸ்ஸே அதாங்க. இப்போ நீங்கள் 4th கியர்லேயும் சரி 5th கியர்லேயும் சரி செகண்ட் கியரில் யூஸ் பண்ண மாதிரி ஈஸியாக யூஸ் பண்ணலாம். எப்படின்னா இப்போ ஒரு ஓவர்டேக் பண்ணணும், இல்லை ஒரு இடத்துல நீங்கள் புஷ் பண்ணணும் அப்படின்னா, ஒரு கிளாசிக்காக இருக்கட்டும், இல்லை ரெட்ரோவாக இருக்கட்டும், இல்லை ஒரு நேக்கட் வெர்ஷனாகவே இருக்கட்டும், நீங்கள் வந்து ஓவர்டேக் பண்ணும்போது கியரை டவுன் பண்ணி புஷ் பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து அப்படி இல்லை. நீங்கள் ஒரு 4th கியர்லனாலும் சரி 5th கியர்லனாலும் சரி என்ன கியரில் இருக்கீங்களோ நீங்கள் அப்படியே த்ராட்டல் புல் பண்ணால் இனிஷியலாக அவன் வந்து அதுக்கு ரியாக்ட் பண்ணுறான். ஸோ அப்படியே நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கலாம். அது வந்து இந்த வண்டியில் பெரிய 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 ப்ளஸ்ஸு. எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் ஒன்று எக்ஸாஸ்டோட அந்த பாப் சவுண்டு. செகண்டு பாப் தான் இருக்கும், பேங்க் சவுண்டு இருக்காது. ஸோ பாப் சவுண்டு. செகண்டு வந்து அந்த பிக்கப்பு எல்லா கியர்லேயும் அவனை வச்சுட்டு நீங்கள் வந்து ஓவர்டேக் பண்ண முடியும். இது யாருக்கு யூஸ் ஆகும்னா, இப்போ வந்து கரெக்டாக ஒரு கியர் ஷிஃப்டிங் தெரியாதவங்க, இப்போ நீங்கள் பைக் எடுத்து யூஸ் பண்ணுறீங்க, உங்கள் அப்பா வண்டி எடுத்து யூஸ் பண்ணணும், இல்லை வண்டி தெரியாத யாராச்சும் யூஸ் பண்ணணும்னா கண்டிப்பாக அவங்களால ஈஸியாக இந்த பைக்கை ஹேண்டில் பண்ண முடியும். வெயிட்டை அவங்களால ஹேண்டில் பண்ண முடியுச்சா வண்டியோட இன்ஜினை சொல்கிறேன். ஏன்னா நிறைய பேர் வந்து ரன்னிங்கில் வந்து வண்டியை நிறைய ஆஃப் பண்ணுவாங்க. பட் இந்த இஷ்யூவில் வந்து நீங்கள் கியர் ஷிஃப்டிங்கில் அந்த ஆஃப் தெரியல, ஸ்லிப்பர் கிளச்சோட வந்துடுது. பட் இந்த ஸ்லிப்பர் கிளச்சில் எனக்கு இந்த பைக்கில் ஒரு மைனஸாக பட்டது. என் ஃப்ரெண்ட்ஸும் இதை நோட் பண்ணியிருக்கானுங்க. என்னென்னா இதோ கிளச் பாருங்களேன். நீங்கள் லாங் ரைட்ஸ் போகும்போது இந்த கிளச் ஓகே, ஏன்னா நிறைய நம்ம கியர் ஷிஃப்டிங் யூஸ் பண்ண மாட்டோம். ஆனால் நீங்கள் ஒரு ஷார்ட் ரைட் போகிறீங்க, இல்லை சிட்டிக்குள்ளே யூஸ் பண்ணுறீங்கன்னா இந்த கிளச் வந்து ஃபுல்லாக வந்துட்டு ஃபுல் டைட்டில் தான் இருக்குது. ஸோ இதை நீங்கள் கொஞ்சம் ஆஃப் பண்ணணும்னு நினச்சாலும் கியர் ஷிஃப்டிங்கில் கொஞ்சம் ஹார்டாக உங்களுக்கு ஃபீல் ஆகுது. அதுக்கப்புறம் கியர் அப்பப்போ ஷிஃப்ட் ஆகிற மாதிரியும் என் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபீல் ஆகிருக்கு. ஸோ இதை வந்து கிளச்சை வந்து நீங்கள் வந்து ஃபுல் கிளச்லேருந்து ஆஃப் கிளச்சுக்கு நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண முடியாது. அது ஒரு மைனஸ். மேபி அதை வந்து அவங்க என்னென்ன ரெடிஃபை பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இந்த கிரிப்புமே கொண்டு நீங்கள் ஆஃப்டர் மார்க்கெட்டில் மாற்றினா நல்லாயிருக்குன்ற மாதிரி நிறைய பைக்ஸில் இப்போ என்னோடய எக்ஸ்பல்ஸ்லேயும் ஆஃப்டர் மார்க்கெட்டில் மாற்றினதுக்கப்புறம் தான் எனக்கு இது நல்லா இருக்குது. பட் இதில் நான் பெரிய லாங் ரைடே போயிட்டு வந்துட்டேன். எனக்கு இது ஸ்டாக்லேயே வந்து செம்ம ஒரு ஃபீல் தருது. உங்களுக்கு வந்து ஒரு அந்த கிரிப்பாக இருக்கட்டும், அந்த டெப்த்தாக இருக்கட்டும், எல்லாமே கொஞ்சம் நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் அப்படியே எங்கே வந்துட்டிங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாஸ்டிக்கில் தான் வந்திருக்கு. பட் இதுவுமே வந்துட்டு உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் லுக்குக்கு தான், இதால் எந்த பர்பஸும் இல்லை.
நீட்டான ஒரு லுக்கை கொடுத்துருக்கு. இது சைடில் இருந்து பார்க்கும்போது உங்களுக்கு அந்த லுக்கை வந்து இன்னும் கொஞ்சமே நல்லா எடுத்துக்காட்டுது. அண்ட் இதை பாருங்களேன், இதை பார்த்து நான் செம்ம இம்ப்ரெஸ் ஆகிட்டேன். என்னென்னா இந்த இன்ஜின் இருக்குல்ல, மீதி இன்ஜின்ஸாக பார்க்கும்போது இது வந்து ஒரு மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் இருக்கும். இதை வந்து இவங்க கட் பண்ணி இந்த ஒரு லுக்கு, இது வந்து வெளியே இருந்து உங்களுக்கு பார்க்கறதுக்கு அந்த லுக்கை கொடுக்கறதுக்காக இதை வந்து இவ்வளோ டீட்டெயிலிங் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ நட்ஸும் கூட வந்துட்டு நட்ஸு போல்ஸ் எல்லாமே உங்களுக்கு வெளியே தெரிகிற மாதிரி வைக்கிற மாதிரிலாம் ஒரு இதுவும் இல்லை. உங்களுக்கு உள்ளே வந்து ஃபுல்லாமே டீட்டெயிலிங் கொடுத்து வச்சுருக்காங்க. ஸோ அப்படியே வந்து டயருக்கு போயிட்டோன்னா, இது வந்து ஒரு ரெட்ரோ பேஸ்ட் பைக்னால 18 இன்ச் அலாயும் 100 செக்ஷன் டயரும் வருது. அதுக்கப்புறம் இந்த கேலிபர், இது வந்து ஒரு டுவல் சேனல் ஏபிஎஸ். அதில் ப்ளஸும் இருக்குது மைனஸும் இருக்குது. நான் அது என்ன ஏதுன்னு டீட்டெயிலாக சொல்கிறேன். ஃப்ரண்ட் டிஸ்பிளே 320 mm வருது. அப்படியே பேக்கில் போயிட்டோன்னா பேக் டிஸ்பிளே வந்து உங்களுக்கு 240 mm வருது. ஸோ இன்னொரு விஷயத்த முக்கியமாக நான் காட்டணும். இந்த ஒரு பாட்டு இருக்குல்ல, உங்களுக்கு வந்து மண் சைட்லலாம் ஓட்டும் போது ரொம்ப உள்ளே போயிட்டு இந்த இடத்தையே டேமேஜ் பண்ணுது. அதுக்கப்புறம் அந்த சவுண்டு நாய்ஸ் எல்லாமே இங்கேருந்து ஃபுல்லாகவே கிளம்புது. ஸோ அதுக்கு ஜாவாவில் வந்து இது வந்து ஆக்சசரிஸில் தான் உங்களுக்கு வருது. இங்கே இருக்கு பாருங்கள். ஸோ இந்த ஒரு கிளிப்பு கிட்டவா, இந்த ஒரு கிளிப்பை வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா அடிஷ்னலாக போட மாதிரி இருக்கும். இது 110 சம்திங் வருது. குவாலிட்டியும் ஒரு மாதிரி நல்லா தான் இருக்குது. இந்த இடத்துல பாருங்களேன், இது போட்டுமே இவ்வளோ தூசி இருக்குது. இது இல்லாமல் ஃபுல்லாக மண் எல்லாமே உள்ளே டேரெக்டாக உள்ளே போகுது. ஸோ இது ரெட்ரோன்றதுனால ரொம்ப கிட்டவே இருக்கிறதுனால உங்களுக்கு அது ஈஸியாக இருக்குது. ஸோ மேக்ஸிமம் இதை நீங்கள் இந்த பைக் வாங்குறீங்கன்னா இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அந்த ஃபீல், அந்த எக்ஸ்ட்ரா நாய்ஸ் அதெல்லாம் இருக்காது. அண்ட் இந்த டிஸ்பிளே, அந்த பிளேட்டு, அந்த கேலிபர் இதுவுமே உங்களுக்கு டேமேஜ் ஆகாமல் கொஞ்சம் லைஃப் தரும். ஸோ அதுக்கப்புறம் இந்த அலாயில் பார்த்தீங்கன்னா தெரியும், பிராண்டிங் பண்ணியிருக்காங்க இங்கேயும். ஸோ அதுவே உங்களுக்கு லுக் ஒரு மாதிரி நல்லாவே கொடுக்குது. எக்ஸ்ட்ரா அந்த ஆஷ் கலரு இதெல்லாமே வந்துட்டு உங்களுக்கு வண்டியோட லுக்கை சின்ன சின்ன டீட்டெயிலிங்கும் செம்மையாக அந்த லுக்கை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு கொடுக்காங்க. சரி, அதுக்கப்புறம் இந்த வயலில் பார்த்துட்டிங்கன்னா 42. ஸோ இங்கேயும் அதை இது கொடுத்துருக்காங்க. டயர் வந்து இது சிஎட் பிராண்ட்லேருந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க இந்த டயரு. பிரேக்ஸ் எடுத்துட்டிங்கன்னா பிரம்போ கேள்விப்பட்டிருப்பீங்க. பிரம்போ சூப்பர் பைக்ஸோட பிரேக் சப்ளைஸ்க்கெல்லாம் பிரேக்கோட அந்த ஆக்சசரிஸ் ஃபுல்லாக அவங்க தான் சப்ளை பண்ணுறாங்க. ஸோ அவனோட சப் பிரான்ச் வந்து பை பிரேக்குன்னு சொல்லி ஒன்று இருக்குது. அந்த பைக்குக்குமே வந்துட்டு உங்களுக்கு இந்த பிரேக்கு அதோட ஆக்சசரிஸ்லாம் அவங்க தான் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இன்னொன்று வந்துட்டு பில்லியனுக்கு வந்து நான் சீக்கிரத்தில் சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டாராசா அப்படின்னு அவங்க சொன்னாலும் அவங்களோட ஃபுட்ஸ்டெப்பில் செம்மையாக இருக்குது. ஏன்னா இது மட்டுமே நீங்கள் லாங் ட்ரைவில் போகும்போது இப்படி காலை வைக்கிறீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட்லேயும் உங்களுக்கு வந்து அந்த டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். பேக்கில் நீங்கள் வச்சாலும் இந்த சைலன்ஸில் இது அப்ஸ்டாக் சைலன்சர்னால இங்கேயும் டச் ஆகிறதுக்கு சான்சர் இருக்குது. ஸோ அதனால இந்த ஒரு விஷயத்த இது நல்ல கிளவரான ஒரு விஷயம். இங்கே பாருங்கள், இங்கே நீங்கள் புட் பண்ணும்போது உங்களுக்கு இங்கே எவ்வளோ லாங்காக வேணாலும் நீங்கள் வச்சு காலை எடுத்துகிட்டு போகலாம். அந்த பெயின் அந்த மாதிரி அது ஒரு அன்கம்ஃபர்ட் ஃபீல் எதுவுமே கிடைக்காது. அண்ட் பேக்கில் வந்து இந்த ஹைட்ராலிக் சஸ்பென்சர் டுவல் சஸ்பென்சர் வருது. ஸோ ஜாவாவில் உங்களுக்கு பொதுவாக தெரியும், இது வந்து ஒரு லிக்விட் கூல் மாடல்லாம் கிடையாது, லிக்விட் கூல் பிராண்டுனே சொல்லிடலாம். அவங்கக்கிட்ட எல்லா வண்டியிலையுமே வந்துட்டு எல்லா மாடல்ஸ்லையுமே லிக்விட் கூல் இன்ஜின் தான் வருது. ஸோ அதுலேயும் இந்த ரேடியேட்டர் இருக்குது பாருங்கள், இந்த ஹீட்டிங் இஷ்யூ இது பண்ணுறதுக்கு இங்கே ஒரு பெரிய ஃபேன் இருக்குது, பெரிய ரேடியேட்டரவே இருக்குது உங்களுக்கு. ஆனாலும் ஜாவா 42 அதுக்கப்புறம் பராக்கு இதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இந்த ஆல்ஃபா 2 இன்ஜின் வந்து ஹீட்டிங் இஷ்யூவில் அதை விட கொஞ்சம் கம்மியாக தான் வருது. ஸ்டாக்கில் வந்து உங்களுக்கு எந்த கார்டுமே வராது. ஸோ இது வந்து நம்ம எக்ஸ்ட்ரா போட்ட கார்டு தான், இது ஆக்சசரிஸில் தான் வருது. அதுக்கப்புறம் நான் இவ்வளோ நேரம் சொல்லிருக்கேன்ல, வண்டியோட இன்ஜின் வந்து ஆல்ஃபா 2 அந்த ஜென்னு அதை இங்கே பிராண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே வந்து தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நானே இப்போ தான் நோட் பண்ணேன், எனக்கு இவ்வளோ நாள் தெரியாது இங்கே இது பண்ணியிருக்காங்கன்னு. ஸோ ஆல்ஃபா 2 வந்து இங்கே தெளிவாக இது பண்ணியிருக்காங்க. அண்ட் பேக்கில் உள்ள டிஸ்காயில் எங்கே கொடுத்துருக்காங்க பாருங்களேன். ஸோ இதுவும் வந்து அந்த சைடில் இருக்கிற மாதிரி இதுவும் பிளாஸ்டிக் தான், இதனால எந்த யூஸும் இல்லை, இது ஜஸ்ட் லுக்குக்காக மட்டும்தான். அண்ட் இன்னொரு விஷயம், அந்த விண்டேஜ் ஃபீல் நம்மளை விட்டு போயிடக்கூடாது, அந்த விண்டேஜ் ஃபீலை கேரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜாவா இன்னொரு விஷயத்த தெளிவாக பண்ணியிருக்காங்க. அது இந்த கீ பொசிஷன். கீ வந்து நான் வண்டியை ஸ்டார்ட் பண்ணும்போது இங்கேருந்து தேடிட்டு இருந்தேன் ஃபஸ்ட்டு வண்டி ஓட்டும் போது. பட் கீ பொசிஷன் இங்கே இருக்குது. பட் இதில் எனக்கு பர்சனலாக ஃபீல் ஆனது, நான் ஆக்சுவலாக இந்த ரைடெல்லாம் முடிச்சுட்டு வரும்போது செம்மையாக ஒரு லேசியான ஒரு ஃபீல் உள்ள இதில் தான் வருவேன். பைக் ரைட் பண்ணும்போது எனக்கு அந்த லேசி இருக்காது. பட் நார்மலாக ஒரு இடத்துல ஸ்டாப் பண்ணுறோம், ஒரு பிட் ஷாப் போடுறோன்னா அந்த லேசினஸ் இருக்கும். இல்லை வண்டியை ஸ்டாப் பண்ணிவிட்டு எங்கேயாவது போகிறோன்னா நீங்கள் வந்து ஸ்டாக்கில் வந்து இங்கே சைட் லாக் பண்ண முடியாது. இங்கேருந்து எடுத்து இந்த பழைய எக்ஸல் இல்லை ஜாவாவில் 2 ஸ்டாக் நான் சொன்னல, அந்த 1930s 1970s 80s வரைக்கும் யூஸ் பண்ணால் அதே ஸ்டெப்பை தான் இங்கேயும் ஃபாலோ பண்ணுறாங்க. கீ எங்கேருந்து எடுத்து சைட் லாக்குக்கு வந்து நீங்கள் தனியாக யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ வந்து உங்களுக்கு ஸ்டாக்கில் வந்து சைட் லாக் இருக்காது, இங்கேருந்து எடுத்து இங்கேயும் திரும்ப நீங்கள் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். அது ஒரு விஷயம். அப்புறம் சைட் லாக்கும் வந்துட்டு உங்களுக்கு வந்து இப்போ நார்மலாக வேறு எந்த பைக் எடுத்துக்கிட்டாலும் ஹேண்டில் பார் இப்படி வச்சுருக்கோன்னா நம்ம இப்படி திருப்பியும் உங்களால் சைட் லாக் போட்டுக்க முடியும். பட் இது வந்து நீங்கள் லெஃப்ட் சைடில் புல் பண்ணி மட்டும்தான் சைட் லாக் போட முடியும். ஸோ வீல் வந்து அந்த பக்கம் வச்சு நம்மளால் சைட் லாக் பண்ண முடியாது. இது வந்து அது வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் தெரிஞ்சிடும். ஏன்னா இப்படி வச்சு சைட் லாக் போடுறதுக்கு சான்ஸ் கிடையாது. பழைய மாடல்ஸ் ஃபுல்லாக இங்கே தனியாக சைட் லாக் போடுற எந்த வண்டியிலுமே வந்துட்டு உங்களுக்கு ஒரு சைடில் தான் சைட் லாக் போடுற மாதிரி இருக்கும்.
ஸோ அது ஒன்று. இதுக்கு அப்புறம் வண்டியோட ப்ளஸ் அண்ட் மைனஸை பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு ப்ளஸ் என்னென்னா, எனக்கு பர்சனலாக தோணுது பவருங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எந்த கியர்னாலும் அதை புஷ் பண்ணி எடுத்துகிட்டு போக முடியும். ஏன்னா 29 Nm டார்க்கும் 29 ஹார்ஸ் பவர் இருக்கிறதுனால அந்த 343 சிசிக்கு இது வந்து ரொம்பவே என்கிட்ட கேட்டால் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே தான் இருக்குது. ஸோ இந்த வெயிட் கார்போஹைட்ரேட்னு பார்க்கும்போது 184 kg வருது இந்த வண்டி. ஸோ இது வந்து பழைய ஜாவா 42 கம்பேர் பண்ணும்போது இது வந்து ஒரு 12 kg ஜாஸ்தி, 12 to 13 kg ஜாஸ்தி வருது. அண்ட் அந்த ப்ளஸ் ஃபஸ்ட்டு பவரு. செகண்ட் வந்துட்டு லுக்கு. நீங்கள் வந்து இந்த 340cc இப்படி ஒரு ரெட்ரோ ஃபீல் வந்து யாரும் தரல இது வரைக்கும். அது நீங்கள் ஹோண்டா சைட் போனாலும் சரி, அதுக்கப்புறம் ராயல் என்ஃபீல்ட் போனாலும் சரி, அந்த ரெட்ரோ ஃபீல் வந்து சுத்தமாக எனக்கு அந்த ஃபுல்ஃபில் ஆகிற மாதிரி ஒரு லுக் கிடைக்கல. அது ஜாவாவில் நல்லாவே கொடுத்துருக்காங்க. ஸோ தேர்ட் ப்ளஸ் வந்து எக்ஸாஸ்ட்டு. ஒரு 350cc அண்டர் 350cc ஒரு பைக்கில் ட்வின் எக்ஸாஸ்ட்டை கொடுத்து, அதுவும் ஸ்டாக்லேயே பாப் சவுண்டு இவ்வளோ கிளாரிட்டியாக வருதுன்னா அது இந்த எக்ஸாஸ்ட்டால் மட்டும்தான் முடியும். ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ளஸ் இருக்குது. நான் பர்சனலாக ஃபீல் பண்ண ஒரு 3 ப்ளஸ்ஸை நான் இதில் மேஜரான 3 ப்ளஸ்ஸை நான் சொல்லிட்டேன். ஸோ இப்போ மைனஸ், அவங்க என்ன தான் வந்து அந்த மைனஸ் எல்லாம் 42லேருந்து FJ42க்கு மைனஸ் எல்லாம் அப்டேட் பண்ணி லான்ச் பண்ணியிருந்தாலும் இப்போவும் கொஞ்சம் மைலன்ஸ் இருக்குது. அந்த மைனஸாக நம்ம இப்போ சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் இது வாங்கலாமா, இதோட ரிவ்யூஸ் எல்லாமே நீங்கள் ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு மைனஸ் என்னென்னா பைக்கோட ஹீட்டிங் இஷ்யூ தான். என்னடா 42ல் கம்பேர் பண்ணும்போது இது ஹீட்டிங் இஷ்யூ கம்மி தானேன்னு கேட்கும்போது 42ல் கம்பேர் பண்ணும்போது இதுக்கு ஹீட்டிங் இஷ்யூ கம்மி தான். நம்ம இப்போ ராயல் என்ஃபீல்டு எடுத்துட்டோம்னா அது இதை விட ஹீட்டாக இருக்கும். பட் அதில் ஒரு ப்ளஸ் என்னென்னா, இதை கம்பேர் பண்ணும்போது இங்கே இருக்கு பாருங்கள், இந்த ஃபுட் ஸ்டெப் இருக்கா. நான் இப்போ வண்டியில் ஏறி உட்கார்றேன், ட்ராவலில் வந்து என்னோடய ஃபுட் ஸ்டெப்பு இங்கே இருக்கும். இன்ஜினுக்கு ரொம்ப கிட்டவே இந்த இடத்துல இருக்கிறதுனால, அதுவும் ஃப்ரண்டில் தள்ளி இருக்கிறதுனால எனக்கு வந்து அந்த நான் இப்போ வந்து நான் ரைடிங் பூட்ஸு, ரைடிங் பேண்ட் எல்லாமே போட்டு யூஸ் பண்ணதுனால என்னால் அந்த ஹீட்டிங் இஷ்யூவை ஃபீல் பண்ண தேவையில்லை. எனக்கு ஹீட்டிங் இஷ்யூ வராது. மேபி நீங்கள் வந்து ஒரு பூட்ஸு அதெல்லாம் யூஸ் பண்ணாமல் ஒரு நார்மலாக ஒரு செப்பல்லாம் போட்டு டெய்லி சிட்டி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, டெய்லி ஆஃபீஸ்க்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஒரு தின்னான பேண்ட் இல்லாமல் ஒரு ட்ராக்கு அந்த மாதிரி நார்மலான பேண்ட்ஸ்லாம் போட்டு யூஸ் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் லெக் வந்து லெக் பீஸ் தான். அந்தளவுக்கு அதில் ஹீட்டிங் இஷ்யூ இருக்குது. ஏன்னா இதை விட கிளாசிக் 350ல் ராயல் என்ஃபீல்டில் ஹீட்டிங் இஷ்யூ இருந்தாலும் அதோட நீங்கள் ஃபுட் பொசிஷன் வந்து கொஞ்சம் பேக்கில் வைக்கிற மாதிரி இருக்கும். இது வந்து நீங்கள் கரெக்டாக இன்ஜின் பக்கத்துலேயே இருக்க மாதிரி இருக்கும். செகண்ட் மைனஸ் என்னன்னா, இந்த பைக்கோட ப்ளஸ்ன்னு நான் சொன்ன அந்த பவரே இந்த சீட்டிங் பொசிஷன்னால அது மைனஸாக வந்து முடியுது. இல்லை, இதை பவருக்கு இந்த சீட்டிங் கொஞ்சம் இஷ்யூ தான். ஸோ அதை வந்து நீங்கள் கொஞ்சம் மாடிஃபை பண்ணிக்கலாம். அது உங்களால் ஈஸியாக முடியும். தேர்ட் வந்து இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு கார்னரிங் டயர். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு சிட்டி யூஸ்க்கு நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் இந்த டயரு. பட் நீங்கள் இது ஒரு ஆஃப் ரோடிங்லாம் எடுத்துகிட்டு போகிறீங்க, ஆஃப் ரோடு எடுத்துகிட்டு போகலனாலும் ஒரு நார்மலாக டெரைன் சேஞ்ச் ஆகும்போது அந்த டுவல் சேனல் வந்து உங்களுக்கு வந்து பெரிய மைனஸாக ஃபீல் ஆகும். இது மேபி இப்போ நம்ம இவ்வளோ அமௌண்ட் போட்டு வாங்குகிறோம், மேபி இன்னொரு 10,000 to 15,000 எக்ஸ்ட்ரா வச்சு இந்த ஏபிஎஸ்ஸை மட்டும் ஆன் ஆஃப் ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்கன்னா பெரிய 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 ப்ளஸ்ஸாக இருக்கும். ஏன்னா இந்த டயர் நான் லாஸ்ட் சைட்லாம் போல் போட்டு போயிட்டு வரும்போது லிட்ரலாக நிறைய இடத்துல பயந்துட்டேன். பிரேக் 2 இடத்துல பிடிச்சாலும் வந்து அது வேலை செய்யலை. ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த ஏரியா அந்த மாதிரி இருக்குது, அந்த டெரைன் அந்த மாதிரி இருக்குது. அதுக்காக அந்த இடத்துக்கு நான் ஒரு லாங் ட்ராவல்லாம் போகிறவங்களுக்கு எப்போ எந்த டெரைன் எப்போ வருதுன்னு சொல்ல முடியாது. ஸோ அப்படி இருக்கும்போது ஏபிஎஸ் ஆன் ஆஃப் இருந்திருக்கணும். அப்படி இல்லைனா சிங்கிள் சேனலாக இருந்திருக்கணும். அப்படி இல்லைனா அட்லீஸ்ட் இவங்க ஒரு 80-20 டயராச்சும் கொடுத்துருக்கணும். 80% ஆன் ரோடு, 20% ஒரு ஆஃப் ரோட் டயராக இருந்திருக்கணும். பட் இது ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து ஆன் ரோட் டயர் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. இது கார்னரிங் டயரை பொறுத்த வரைக்கும் செம்மையாக இருக்குது. கார்னரிங்லாம் பண்ணுறதுக்கு ஹில் ஸ்டேஷன்லாம் ஓட்டுறதுக்கு சூப்பராக இருக்குது. பட் டெரைன் சேஞ்ச் ஆகும்போது இந்த டுவல் சேனல் ஏபிஎஸும் இந்த டயரோட கொலாபரேஷனும் வந்து எனக்கு பெரிய மைனஸாக படுது. வேறு எனக்கு அவ்வளோதாங்க, வேறு எதுவும் அந்த அளவுக்கு பெருசாக ஒன்றும் ஃபீல் ஆகலை இதில் மைனஸ்ன்னு சொல்லிட்டு. மேபி உங்களுக்கு ஏதாவது மைனஸ் ஃபீல் ஆகுது, உங்களுக்கு ஏதாவது ப்ளஸ் ஃபீல் ஆகுது, நான் அதை தப்பாக சொல்லிட்டேன், இல்லை நான் எதுவும் மிஸ்கைட் பண்ணியிருக்கேன்னா நீங்கள் தயவு செஞ்சு அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது எனக்கு யூஸ் ஆகாது. இந்த ரிவ்யூஸ் பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக அது கமெண்ட் பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு யூஸ் ஆகும். வண்டியோட ஓவரால் ரைடர் லுக் இதாங்க. உங்கள் ரேட்டிங் எவ்வளோ இந்த ரைடர் லுக்குக்கு? அண்ட் அந்த ரெட்ரோ ஃபீலு, அந்த ஹேண்ட்லிங்கு, அந்த இன்ஸ்ட்ருமெண்டல் க்ளஷரு, அதுக்கப்புறம் எனக்கு பர்சனலாக இந்த இது ரொம்ப பிடிச்சிருக்கு. சென்டரில் இல்லாமல் ஒரு கார்னரில் ரைட் சைடில் கொடுத்துருக்காங்களா, அதை நம்ம அப்பாச்சியில் ஆர்டிஆரில் கூட இந்த இப்போ வந்திருக்க ஆர்டிஆரில் கூட அப்படி தான் இருக்கும். எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். அப்புறம் நான் இன்னொரு சொன்னேன்ல, நீங்கள் எந்த கியர்லனாலும் புஷ் பண்ணலான்னு, அதை நான் இப்போ காட்டுறேன் பாருங்கள். 0 to 60 வந்து 4 seconds இந்த வண்டி எடுத்துரும். இப்போ இப்போ செகண்ட் கியரில் இருக்குது. செகண்ட் கியரில் நம்ம பிடிச்சிக்கோ, நான் புல் பண்ண போகிறேன். செகண்ட் கியரில் நார்மலாக நம்ம புல் பண்ணுறதுக்கு பாருங்க, எல்லா வண்டியும் மாதிரி செகண்ட் கியரில் புல் பண்ணிட்டு போகுது. இப்போ இது வந்து எல்லா வண்டியும் பண்ணும்.
இப்போ நான் தேர்ட் கியருக்கு போயிட்டேன். தேர்ட் கியர்லேயும் எந்த ஸ்ட்ரகிளும் இல்லாமல் புல் பண்ணுதா. செகண்டு தேர்டு மிஞ்சி போனால் தேர்ட் கியரில் வரைக்கும் நம்ம எல்லா வண்டியிலும் புல் பண்ணலாம். இப்போ காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு அந்த டிஃப்ரெண்ட்டை. ஃபோர்த் கியரில் இருக்குது, இப்போ நான் ஃபோர்த் கியரில் புல் பண்ணுறேன் பாருங்கள். பார்த்தீங்களா, கியரை டவுனே பண்ணாமல் என்னால் ஃபோர்த் கியர்லேயும் புல் பண்ணிட்டேன். ஸோ இப்போது பிலோ 50 தான் போயிட்டுருக்கேன். இப்போ ஃபிஃப்த் கியரில் இதே கான்செப்ட் தான். எந்த ஜர்க்குமே இல்லாமல் நீங்கள் ஈஸியாக ஓவர் ட்ராக் பண்ணலாம் எந்த கியரில் இருந்தாலும். ஸோ அந்த விஷயம் வந்து இந்த வண்டியில் ரொம்ப 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 ப்ளஸ்ஸு. நீங்கள் இப்போ ஸ்பீட் பிரேக்கர்லாம் போடும்போது கியரை டவுன் பண்ண மறந்துட்டிங்கன்னா வண்டி வந்து ஜர்க் ஆகாது. ஸோ எனக்கு அந்த விஷயமும் இதை பார்த்து ரொம்ப நான் இம்ப்ரெஸ் ஆகிருக்கேன். அப்படியே வண்டியோட ஓனர்ஷிப் ரிவ்யூ பார்த்துடலாம். தலைவன் தான் அந்த பைக்கோட ஓனர். நிறைய டிஃப்ரெண்ட் ஹெலிகாப்டர் ஜாலியாக